ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு வேர்க்கடலை பர்ஃபி தான் பார்க்க போறோம். இது பர்ஃபெக்டா வரதுக்கு கரெக்டான டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். கப்பு இது கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பு. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை பொறுமையா வறுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா உள்ள பருப்பு நல்லா கிறிஸ்பியா நல்லா வெந்து வரும். கலரும் உங்களுக்கு கரெக்டா வரும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல மாத்தி அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோல் எல்லாம் சுத்தமா எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இது ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்காம நல்லா பொறுன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா அங்கங்க கொஞ்சம் வேர்க்கடலையோட அந்த இது தெரியணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரியே அங்கங்க பருப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் பர்ஃபி நீங்க கடிச்சு சாப்பிடும் போது அங்கங்க பருப்பு உங்களுக்கு பல்லுல கடிப்படும் போது டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லமும் எடுக்கணும். ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையிறதுக்காக தான் இந்த தண்ணி சேர்க்கிறோம். இதை நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்பதான் மண்ணு தூசெல்லாம் இல்லாம உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். உங்களுக்கு பர்ஃபி இந்த மாதிரி நல்லா வடிகட்டியாச்சு. அந்த பேனும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுன்னு அந்த வெல்லம் தண்ணியை நம்ம மறுபடியும் இதுல சேர்த்து இப்பதான் பாகு காய்ச்ச போறோம். கூடவே இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப பாகு நம்ம காய்ச்சிக்கலாம். பாருங்க நல்லா பொங்கி வருது. இப்போ ஃபிளேம் லோ ஃபிளேமுக்கு மாத்திட்டு வெஜிடபிள் கட் பண்ண அந்த போர்ட்ல கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி பூரி கட்டைக்கும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி ரெடியா வச்சிடலாம். இப்ப பாகு செக் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிருச்சு வெல்லம். இப்ப பாகு விழுந்திருக்கா நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சமா வெல்லம் எடுத்து தண்ணியில போட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி எடுத்து பார்த்தா நல்லா அப்பளம் உடையிற மாதிரி உடையணும். ஆனா இது இன்னும் வரல. மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியில போட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம அப்பளம் உடைச்சா பட்டுன்னு உடையிற மாதிரி இந்த பாகு பட்டுன்னு உடையணும். அந்த அளவுக்கு இருந்தாதான் உங்களுக்கு இந்த பர்ஃபிக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி உடையணும். இந்த மாதிரி உடையிற சமயத்துல நீங்க ஃபிளேம் லோ ஃபிளேம்ல மாத்திக்கிட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலைய ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க வறுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும் வேர்க்கடலை. அதே சமயத்துல ரொம்ப மைய அரைக்காம கொழுன்னு அரைச்சிக்கோங்க. வெள்ளைப்பாகு நம்ம வெள்ளைப்பாகு எந்த பதத்துல இருக்கணும் அப்படின்னா அப்பளம் உடையிற மாதிரி உடையணும். வெள்ளைப்பாகு நம்ம தண்ணியில போட்டு செக் பண்ணும் போது அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு பர்ஃபி கிடைக்கும். இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை ஸ்டவ்ல எடுத்து நம்ம அந்த வெஜிடபிள் கட் பண்ற போர்ட்ல எடுத்துட்டோம். போட்டுட்டு உடனே நம்ம பூரி கட்டையை வச்சு நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு திரட்டிக்கலாம். திக்னஸ் நார்மலா நம்ம வேர்க்கடலை பர்ஃபி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். இந்த திக்னஸ்ல நான் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி திரட்டிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு உடனே பீஸ் போட ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா ஹார்ட் ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு அப்படியே வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும். ஆறதுக்கு முன்னாடி நல்லா சூட்டோடு இருக்கும்போது எடுக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பீஸ் மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி எடுங்க. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எல்லாமே நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நல்ல ஒரு திக்னஸ் நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கிறிஸ்பியா உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு சூப்பரான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபி கிடைக்கும். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.